dipole moment அப்படின்றது it is represented by the letter mu. mu is equal to இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோ. இந்த கான்செப்ட் வந்து எல்லா சாப்டருக்கும் உனக்கு வரும். சரியா? எல்லா சாப்டர்லையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். எந்த சாப்டரில் இந்த கொஷின் வந்தாலும் இதே கான்செப்டை தான் நீ அப்ளை பண்ண போகிறேன். Charge into distance, where q is the charge and d is the distance between the two atoms. So you have to remember this distance between two atoms. இதை வச்சு தான் நீ வந்து டைபோல் மூமெண்ட்டை மெஷர் பண்ணணும். ஸோ டைபோல் மூமெண்ட்டுன்றது வந்து திஸ் இஸ் டைபோல். ரெண்டு போல் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் போல் இருக்கும், ஒரு நெகட்டிவ் போல் இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சார்ஜ் வந்து இன்டென்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நான் உனக்கு அந்த ஹல்க்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ இதில் வந்து என்ன குளோரோபென்சீன் கொடுத்துருக்கா. ஸோ குளோரோபென்சீனில் வந்து யூ ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபென்சீன். If you write the structure of chlorobenzene, this is chlorobenzene and cyclohexyl chloride. Cyclohexyl chloride. இப்போ வந்து now இது மிச்ச எல்லா இதுலேயும் கார்பன்லேயும் பார்த்தோன்னா CH பாண்டு தான் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிற பாண்டை தான் நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்தபடிக்கு பார்த்தேன்னு சொன்னால் நம்ம இந்த CCl பாண்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த இடத்துல this carbon is sp2 hybridized and you have the Cl bond. இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த கார்பன் இஸ் sp3 hybridized and Cl bond இங்கே இருக்குது. Now if you remember the electronegativity of the CsP2 CsP3 பார்த்தேன்னு சொன்னேன்னா CsP will have the greatest electronegative character because percentage S character வந்து இதில் 50% இருக்கும். 50% S character இருக்கும் இதில். ஸோ followed by CsP2 வரும், followed by CsP3 வரும். இதை நோட் பண்ணிக்கோ. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோ. Electronegativity of the carbon is like this. Therefore now if you look at this, the electronegativity difference between CsP2 and Cl will be less when compared to electronegativity difference between CsP3 and Cl. Why? Because இது கம்மி எலக்ட்ரோநெகட்டிவ், இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இதுவும் ஈக்குவலி இதுவும் ஜாஸ்தி. இதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. தேர்ஃபோர் இந்த ரெண்டுத்துக்கோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஷின் என்ன? Dipole moment of chlorobenzene is lower. Why it is lower? Because the electronegativity difference between the CsP2 carbon and chlorine is less when compared to CsP3 Cl. For this reason, you can also compare this with methyl chloride. So methyl chloride la பார்த்தேனாலும் this carbon is CsP3 hybridized. ஸோ CsP3 ஹைப்ரிடைஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தேன்னா இப்போ இதே கொஷின் வந்து இதில் மாதிரி கூட கேட்கலாம் உனக்கு. இப்போ அலாயில் குளோரைடு இருக்குதுன்னு வச்சுக்கோ, CH2 டபுள் பாண்ட் CH, இல்லை இங்கே வினாயில் குளோரைடு இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ டேக் அ வினாயில் குளோரைடு. இஃப் யூ டேக் அ வினாயில் குளோரைடு, இந்த வினாயில் குளோரைடில் பார்த்தோன்னா இந்த CCl பாண்டு வந்து திஸ் இஸ் CsP2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ இந்த CsP2 Cl இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திஸ் வில் ஹேவ் மோர் டைபோல் மூமெண்ட் தேன் வினைல் குளோரைடு. அதே மாதிரி இப்போ அலைல் குளோரைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3 Cl. இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னாலும் இதுலேயும் வந்து now this carbon is sp3 CH2 Cl. Now if you see that this carbon is sp3 hybridized, therefore this electronegativity difference between this CCl bond will be very high when comparative to this. ஸோ டைபோல் மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வச்சுன்னு தான் நீ ஆன்சர் பண்ணணும். ஓகே, நவ் தட் we have discussed about dipole moment, I will tell you the other definition. There are 3 definitions of dipole moment. ஒன்று வந்து இது mu is equal to q into d. இன்னொரு டெஃபினேஷன் வந்து mu is equal to square root of mu1 square plus mu2 square plus 2 mu1 mu2 cos theta. 2 mu1 mu2 cos theta. ஓகே, இது மேக்ஸில் எதில் படிச்சிருக்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வருமா? எதுலேயோ ஒன்றுத்தில் வரும் இல்லை இது. ஸோ யூ கேன் recollect that. ஸோ சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ கொஷின் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான், நவ் which of the following will have more or arrange the following in the increasing order of dipole moment அப்படின்னு ஒரு கொஷின் உனக்கு வரலாம். திஸ் இஸ் a JE டைப் ஆஃப் கொஷின் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதில். இப்போ இதில் பார்த்தேன்னா யூ ஹேவ் 2 CCl பாண்ட். ஸோ இந்த CCl பாண்டினுடைய டைபோல் மூமெண்ட் வந்து mu1ன்னு வச்சுக்கோ. இந்த CCl பாண்டினுடைய டைபோல் மூமெண்ட் mu2.
ஓகே, அதே மாதிரி இதுலேயும் μ1, இதில் வந்து μ2, இதுலேயும் μ1, இதில் வந்து μ2. ஸோ சிசிஎல் பாண்ட் வந்து சேமாக தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் ஹியர்? த டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் இஸ் த தீட்டா, காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டானா எப்படி? நவ் இதில் பார்த்தோன்னா திஸ் இஸ் θ1. நவ் இதில் பார்த்தோன்னா திஸ் இஸ் θ2. நவ் இதில் பார்த்தோன்னா திஸ் இஸ் θ3. ஸோ இப்போ இதில் எந்த தீட்டா பெருசாக இருக்குது? θ1 இஸ் ஸ்மாலர் தேன், θ2 இஸ் ஸ்மாலர் தேன் θ3. அப்போது காஸ் θ1, காஸ் θ2, காஸ் θ3 இதில் எது ஜாஸ்தியாக இருக்கும்? தீட்டா வேல்யூ கம்மியாக இருந்தால் காஸ் தீட்டா வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? நவ் இஃப் யூ கம்பேர் திஸ், as I told you, μ1 μ2 is same in all the 3 compounds. அது மாறாது. ஏன்னா Q into D மாறாது. ஏன்னா கார்பனுடைய கார்பன் குளோரின் பாண்டனுடைய Qவும் Dயும் சேமாக தான் இருக்க போகிறது, அது மாற போகிறது கிடையாது. ஸோ as I told you, the differentiating factor is the cos theta, and cos theta ஓட வேல்யூ இந்த மாதிரி இருக்குது. அப்போ now naturally which will have more dipole moment? Ortho will have more dipole moment than meta than para. ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் ஒன்று கேட்கலாம். தட் இஸ் டை சப்ஸ்டிடியூட்டட் டைஹாலைட்ஸ். டைஹாலைட்ஸில் இந்த மாதிரி உனக்கு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டைபோல் மூமெண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. இது இன்னொரு டைபோல் மூமெண்ட் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் வரும். அங்கே வரும்போது நான் உனக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ சத்திக்கு இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ. மியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு டின்றது ஒரு டெஃபினேஷன். இன்னொரு டெஃபினேஷன் வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா where μ1 μ2 are the individual dipole moments of these two bonds. Okay, then next question வந்து alkyl halides though polar are immiscible with water. Alkyl halides though polar are immiscible with water. So immiscible with water அப்படின்னு சொன்னா இப்போ ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து டிசால்வ் சொல்லு சார். டவுட் சார், அது என்னென்ன வாட் சால்யூபிலிட்டி வந்து சால்யூபிலிட்டி எப்படி நடக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் suppose if you take a beaker like this and you add water நீங்கள் ஆட் பண்ணுற இந்த வாட்டரில் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆட் சே சோடியம் குளோரைடு இதில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. நான் உனக்கு வந்து 11th படிச்சிருந்த வாழ்க்கை தெரியும், ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படின்னு. ஹைட்ரேஷன் என்தால்பினா என்ன? இந்த சோடியம் குளோரைடு தண்ணியில் போட்ட உடனே இது Na+ ஆகும் Cl- ஆகும் உடையும். உடையும் போது இதை சுற்றி என்ன ஆகும்? வாட்டர் மாலிகுல் இப்படி சரவுண்டு பண்ணிக்கும். இந்த O- வந்து இது கூட இன்ட்ராக்ட் ஆகும், இந்த H+ வந்து இது கூட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சோடியமை சுற்றியும் வாட்டர் மாலிக்யூல் வரும், குளோரினை சுற்றியும் வாட்டர் மாலிக்யூல் வரும். இப்படி பண்ணால் இதுக்கு பேர் ஹைட்ரேஷன்னு பேர். இப்படி ஹைட்ரேஷன் ஆனால் தான் இது சால்யூபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு காம்பவுண்டு வந்து ஒன்று வாட்டர்லேயோ இல்லை ஏதாவது ஒன்றுத்தில் டிசால்வ் ஆகணும்னா என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்டு ரெண்டாக உடையணும். உடஞ்சி வாட்டரில் இருக்கிற அந்த சார்ஜஸ் கூட அது இன்ட்ராக்ட் ஆகணும். அப்போ தான் வந்து அது டிசால்வ் ஆகும். இப்போ நம்ம ஆல்கில் ஹேலைடை எடுத்துட்டோம்னா ஆல்கில் ஹேலைடில் யூ ஹேவ் திஸ் சார்ஜ், இந்த மாதிரி உனக்கு இருக்குது. வாட்டர்லேயும் வந்து உனக்கு யூ ஹேவ் லைக் திஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஆல்கில் ஹேலைடு அண்ட் ஆல்கில் ஹேலைடு இன்ட்ராக்ஷன் பார்த்தேன்னா வெரி ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், வெரி ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங். இது திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி வாட்டர்லேயும் பார்த்தோன்னா ரெண்டு வாட்டர் மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் உனக்கு. அது இந்த மாதிரி ஏற்கனவே நீ படிச்சிருப்ப. ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ இந்த பாண்டு உடையணும், இந்த பாண்டும் உடையணும். உடஞ்சாதான் இது ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகணும். ஸோ இது ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு சால்யூபிலிட்டி கிடைக்கும். இது ரெண்டும் இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த பாண்டு உடஞ்சாதான் இது இன்ட்ராக்ட் ஆகும், இல்லைன்னா இதோடையே இது இருந்துன்னு இருக்கும் அது. ஸோ why it does not dissolve? Because the energy required to break the ரெண்டு ஆல்கில் ஹேலைடுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை உடைக்கிறதுக்கும் ரெண்டு வாட்டர் மாலிக்யூல் நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறதுக்கும் தேவையான எனர்ஜி கிடைக்காததுனால ஆல்கில் ஹேலைட்ஸ் வந்து தே ஆர் போலாராக இருந்தாலும் வாட்டரில் வந்து அது டிசால்வ் ஆக மாட்டேங்கிறது. ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. ஸோ ஃபார் எனிதிங் டு பி சால்யூபிள் தட் காம்பவுண்ட் நீட்ஸ் டு பிரேக் இன்டு டூ பார்ட்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக பிரேக் ஆகணும். போலாராக இருந்தால் மட்டும் பத்தாது, அது பிரேக் ஆகி வந்து இன்ட்ராக்ட் ஆனால் தான் இட் வில் கெட் சால்யூபிள். ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா சாப்டர்லையும் இதே கான்செப்ட் தான் நீ அப்ளை பண்ணணும். அடுத்தது Grignard reagents should be prepared under anhydrous conditions.
ஸோ இது நான் உனக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்லியிருக்கேன் நான். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதே கொஷினை நான் சொல்லியிருந்தேன். Do anybody remember why we should prepare it in the dry conditionல எதுக்கு நம்ம பண்ணணும் அதன்னு? ஸோ இஃப் யூ ஆட் வாட்டர், ட்ரையாக இல்லாமல் நீ வாட்டர் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ ஆட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் டு வாட்டர் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ப்ளஸ் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ என்ன ஆகும்? இது வந்து இது கூட இன்ட்ராக்ட் ஆகிடும், இது வந்து இது கூட இன்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ உனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? CH3H வரும். அப்படின்னா என்ன? அதுக்கு பேர் CH4ன்னு அர்த்தம். ப்ளஸ் என்ன ஃபார்ம் ஆகும்? MgOHBr ஃபார்ம் ஆகிடும். ஸோ இஃப் யூ ஆட் ட்ரை கண்டிஷன் இல்லாமல் அக்வஸ் கண்டிஷனில் வெட் கண்டிஷனில் போட்டு வாட்டர் போட்டேன்னு சொன்னேன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் என்ன பண்ணிவிடும்? வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஆல்கேனை ஃபார்ம் பண்ணிவிடும். நீ எந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறியோ அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்கேன் இங்கே ஃபார்ம் ஆகிடும். மீத்தாயில் குரூப் எடுத்தால் மீத்தேன் ஃபார்ம் ஆகும், ஈத்தாயில் எடுத்தால் ஈத்தேன் ஃபார்ம் ஆகும், அண்ட் ஸோ ஆன். தேர்ஃபோர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் அண்டர் அன்ஹைட்ரஸ் கண்டிஷன்ஸ் வித்தவுட் வாட்டரே இருக்கக்கூடாது. சரியா? இது நான் அது நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன். யூ ஹவ் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். தென் கிவ் த யூசஸ் ஆஃப் ஃப்ரீயான் 12 DDT, கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் அயோடோஃபார்ம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரீயான் 12 வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நீ அந்த டெக்ஸ்ட் புக் ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கோ. DDT வந்து கொசு மருந்து, கொசுக்கு இது பண்ணுறோம். கார்பன் டெட்ராக்ளோரைட்லாம் இட் இஸ் யூஸ்ட் எஸ் அ சால்வெண்ட் இன் மெனி ரியாக்ஷன்ஸ். அண்ட் அயோடோஃபார்ம் வந்து நிறைய டெஸ்ட்டை டிஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அயோடோஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சம்டைம் டிங்க்சர் ஆஃப் அயோடினில் வந்து அந்த காலத்தில் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அடிப்பட்டதுன்னு சொன்னால் உடப்பு அந்த புண்ணுக்கு வந்து டிங்க்சர் வைப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ தோஸ் ஆர் ஆல் த யூசஸ் தட் யூ கேன் ரீட் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். Then write the structure of the major organic product in each of the following reactions. நான் சொன்னது இதுதான். If you remember, இந்த ஹாஹா சாப்டர் பிகினிங்கில் ஆர்கானிக் ஸ்கீமா சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 4 டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ், ரெண்டாவது கன்வர்ஷன், மூணாவது நேமிங் ரியாக்ஷன், நாலாவது டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி கொஷின் தான் இப்போ கேட்டிருக்காங்க. என்ன? ப்ரோபைல் குளோரைடு ஆன் ட்ரீட்மெண்ட் வித் CH3 CH2 Cl. ஸோ இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வந்துடும். உனக்கு இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நீ நியூக்ளியோஃபிலிக், இது உனக்கு நான் அந்த ரியாக்ஷன் நேம் சொல்லியிருக்கேன். இஃப் எனி ஆஃப் யூ ரிமெம்பர், டஸ் எனி ஆஃப் யூ ரிமெம்பர் த நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்? ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2 விதமாக இந்த ரியாக்ஷன் போகலாம். ஒன்று வந்து திஸ் கேன் ஆக்ட் ஆஸ் அ பேஸ். ஃபீனாக்சைடு வந்து கேன் ஆக்ட் ஆஸ் அ பேஸ். அண்ட் ஆல்கில் ஹாலைடு இருக்குது. அப்போ எலிமினேஷன் வரும். எலிமினேஷன் வந்ததுன்னு சொன்னால் ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் CH2 டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆகும். பட் இஃப் த பேஸ் இஸ் பல்கி, பேஸ் வந்து பல்கியாக இருந்ததுன்னு சொன்னால் ஆல்கீன் வராது உனக்கு. அப்போ என்ன ஆகும்? அது அப்படியே கம்பைன் ஆகிடும். அது அப்படியே கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் திஸ், இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது உனக்கு. C6H5O C2H5 ஈத்தர் ஃபார்ம் ஆகிடும் உனக்கு. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் த நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் வில்லியம்சன் சிந்தசிஸ். நம்ம திருப்பி இது ஈத்தர் சாப்டரில் படிப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. வில்லியம்சன் சிந்தசிஸ்னு பேர். அதாவது யூ டேக் ஆல்கில் ஹாலைட், யூ ஆட் ஆல்காக்சைடு. ஓகே, இது வந்து SN2 ரியாக்ஷன். இது வில்லியம்சன் சிந்தசிஸ் வந்து SN2 ஞாபகம் வச்சுக்கோ. வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய இதில் கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் வரும் போர்டில். SN2 reaction is very important. Mark it up. So if you take a alkyl halide and you treat it with a alkoxide, you take a alkyl halide and then you treat it with an alkoxide, then the product will be an ether. Provided, because இது SN2 reactionல போறதுனால primary halide will give a better reaction. இப்போ இதே நீ tertiary halide எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு ஈத்தர் வராது உனக்கு. ஓகே, ஏன்னா SN2 ரியாக்ஷனில் வந்து 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி வரைக்கும் தான் SN2 நடக்கும். டெர்ஷரி போட்டோன்னா SN1 வந்துடும். அப்போ உனக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வரும். பட் இதில் வந்து பேஸ் இருக்கிறதுனால உனக்கு ஆல்கீன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர்? ஈத்தர் வந்துடும். ஸோ ஃபீனாயில் ஈத்தாயில் ஈத்தர். ஃபீனாயில் C6H5 வந்து ஃபீனாயில், C2H5 வந்து ஈத்தாயில் ஈத்தர். ஃபீனாயில் ஈத்தாயில் ஈத்தர்.
இல்லைனா ஈத்தாக்சி பென்சீன். கார்பன் இதில் தான் 6 கார்பன் இருக்குது, லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஸோ இது வந்து ஈத்தாக்சி பென்சீன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் நிறைய காமன் நேம்லாம் கூட இருக்குது, ஃபீனட்டோல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபீனட்டோல் இது காமன் நேம். இது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உனக்கு இந்த மாதிரி காம்பவுண்டு பேர் கொடுத்து தான் உயிரை வாங்குவான். ஓகே, ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் கொஷின். தென் அடுத்தது என்ன? ஆல்கஹால் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் SOCl2. இது உனக்கு தெரியும். ஆஹா சிந்தசிஸ். இது என்ன வரும் உனக்கு? ப்ரோபைல் குளோரைடு 1 குளோரோப்ரோபேன் ப்ளஸ் HCl ப்ளஸ் SO2. வெரி versatile reagentன்னு சொன்னேன் இல்லையா? SOCl2 இஸ் a very good reagent because 100% பியூர் ஆல்கில் ஹேலைட் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பை ப்ராடக்ட்ஸ் வந்து ரெண்டுமே கேஷியஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால ரெண்டும் வெளில போயிடும். ஸோ யூ வில் கெட் ப்ரோபைல் குளோரைட் ஆர் 1 குளோரோப்ரோபேன் கிடைக்கும் உனக்கு. அண்ட் இது வந்து 11th படித்தது. பியூட்டீன் HBr in the presence of peroxide. என்ன வரும் உனக்கு? பியூட்டீன் in the presence of peroxide CH2 பெராக்சைடு போட்டால் என்ன ஆகும்? ஆன்டி மார்கோனிகாஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஆன்டி மார்கோனிகாஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். ஸோ ப்ரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். எப்போது பெராக்சைடு போட்டேன்னா ஆன்டி மார்கோனிகாஃப் அடிஷனில் ஆன்டி மார்க் அடிஷனில் ப்ரைமரி கார்போகேட்டையான்லாம் ஸ்டேபிளாக வரும். மார்க் அடிஷனில் வந்து செகண்டரி கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக வரும். தட் இஸ் CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு இல்லையா? இதே நீ இப்போ மார்க் அடிஷனில் போட்டேன்னா இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். திஸ் இஸ் செகண்டரி கார்போகேட்டையான். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். திஸ் இஸ் ஃபார் மார்க் அடிஷன், மார்கோனிகாஃப் அடிஷன். அதாவது பெராக்சைடு இருக்காது, வெறும் HBr மட்டும் இருக்கும். அப்போ H ப்ளஸ் அண்ட் Br மைனஸ் வந்து இந்த H ப்ளஸ் இதுக்கு அட்டாச் ஆகிடும், இந்த Br இதில் அட்டாச் ஆகிடும். ஆனால் ஆன்டி மார்க்கில் வந்து primary carbocation is more stable. So H plus will come and attach here, Br minus will come and attach here. அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அந்த இடத்துல. ஸோ அப்போ உனக்கு என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்? 1 bromo butane CH3 CH2 CH. அங்கே H வந்து ஆட் ஆகிடுறதுனால இன்னொரு H அங்கே போட்டுக்கணும். இங்கே ஏற்கனவே CH2 இருக்குது, அங்கே Br வந்து அட்டாச் ஆகிடுறது. ஸோ 1 bromo butane இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். 11th போர்ஷன் இது. அடுத்தது அதுலேயே HBr மார்க் அடிஷன். இது மார்க் அடிஷன்னா எப்படி வரும்? CH3 CH டபுள் பாண்ட் C ப்ராக்கெட் போட்டால் அதே கார்பன்லேயே அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம், இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து இப்போ HBr போடுறோம். ஸோ Br மைனஸ் H ப்ளஸ் எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் உடனே ப்ளஸ் மைனஸை போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த காம்பவுண்டை ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? எந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகணும்? இந்த பக்கம் போட்டேன்னா இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். அப்போ திஸ் இஸ் டெர்ஷரி கார்போகேட்டையான் இல்லையா? இப்போ இதே வந்து நீ இந்த பக்கம் போட்டேன்னா என்ன ஆகும்? செகண்டரி கார்போகேட்டையான் வந்துடும். CH3 CH டபுள் பாண்ட் CH3 இங்கே போடும்போது இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணால் இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். இது ஃபார்ம் ஆகாது, ஏன்னா இது லெஸ் ஸ்டேபிள். டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். அதனால் டபுள் பாண்டு இங்கே தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் மைனஸை நீ எழுதும்போது கேர்ஃபுல்லாக நீ எழுதணும். எந்த பக்கம் ப்ளஸ் போட்டால் வந்து மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி வருதோ, டெர்ஷரி கார்போகேட்டையான் வர மாதிரி இருக்கும், இல்லை செகண்டரியோ எது வருதோ, எது மேக்ஸிமம் வருமோ அதை போட்டு அதை எழுதணும். அப்போ தான் வந்து உனக்கு ப்ராடக்ட்டு கரெக்டாக வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் போட்டாச்சு, அவ்வளோதான். இது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், இது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ அப்போ காம்பவுண்ட் என்ன வரும் உனக்கு? CH3. ஸோ இதை நான் இங்கே அழிச்சு விட்றேன். இது கிடையாது உனக்கு, இது வந்து கிடையாது. ஸோ இது மட்டும்தான் உனக்கு ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ CHல் வந்து என்ன அட்டாச் ஆகுது? H அட்டாச் ஆகுது. டபுள் பாண்டு போயிட்டதுனால அங்கே C வந்துடுவாங்க. இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால C வந்துடும். இங்கே CH3 ஏற்கனவே இருக்குது, இந்த CH3 ஏற்கனவே இருக்குது. அங்கே வந்து என்ன அட்டாச் ஆகுது? Br வந்து இங்கே அட்டாச் ஆகுது. ஸோ யூ வில் ஹேவ் Br கெட். ஸோ 2 bromo 1 2 3 4. ஸோ 2 bromo 2 methyl butane 2 bromo 2 methyl. ஒவ்வொன்றுக்கும் ப்ராடக்ட் எழுதுறதுக்கு நேம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பழகிற வரைக்கும் காம்பவுண்ட் நேம்ஸ் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ மார்க் அடிஷன் அண்ட் ஆன்டி மார்க் அடிஷனில் ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது ரைட் த மெக்கானிசம் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட உனக்கு கேட்பாங்க. ஸோ மெக்கானிசம் கொடுத்தா என்ன இருக்கணும்? ஆர்கானிக் ஸ்கீமாவை நீ ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆர்கானிக் ஸ்கீமா தான் உனக்கு மெக்கானிசம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்கா, பியூட்டைல் புரோமைடு, என் பியூட்டைல் புரோமைடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயிட் செயின்னு அர்த்தம். CH3 CH2 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 புரோமைடு கரெக்டாக ஸ்ட்ரக்சர் எழுதிக்கணும். என்னன்னு கொடுத்தா நார்மல்னு அர்த்தம், நார்மல் பியூட்டைல். எஸ்ன்னு கொடுத்தா செகண்டரி பியூட்டைல் புரோமைடுன்னு இருக்கும். செகண்டரி பியூட்டைல் புரோமைடுனா எப்படி இருக்கும், CH3 ரெண்டாவது கார்பன் அட்டாச் ஆகிருக்கும், இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் செகண்டரி பியூட்டைல் புரோமைடு. அதே டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடுனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு. டி பியூட்டைல் புரோமைடு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். எஸ் பியூட்டைல் புரோமைடுன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். என் பியூட்டைல் புரோமைடுன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நொட்டேஷன்லாமும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் சில ஷார்ட்கட் நொட்டேஷன், ஜென்ரலாக யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டான். பட் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ட்டாக இப்படி எழுதி கொடுத்துடுவான். இந்த எஸ்ன்னு போடுவா, இல்லை எஸ்இசின்னு போடுவா, இந்த டீனும் போடுவா, இல்லை டிஆர்டின்னு போடுவா. ஸோ இதே வந்து நார்மலாக என்னன்னு போட்டு கொடுப்பா உனக்கு. ஸோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். தென் இப்போ இதில் என்ன போடுறோம், இதில் வந்து நம்ம KCN போடுறோம். KCN எத்தனால் வாட்டர், திருப்பி பார், எத்தனால் வாட்டர். ஆல்கஹால் எடுத்துக்கணுமா வாட்டர் எடுத்துக்கணுமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், இஃப் யூ ஹேவ் வாட்டர் இருந்துட்டுன்னு சொன்னால் it will be treated as a nucleophile. It will be treated as a nucleophile. ஸோ அப்போ இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்ன, SN1 இல்லை SN2 அந்த மாதிரி தான் ஏதாவது உனக்கு வரணும். ஸோ இங்கே ப்ரைமரி ஹேலைடு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து மோஸ்ட்லி SN2 ரியாக்ஷன் படி நடக்கும்னு வச்சுக்கணும் அந்த இடத்துல. இப்போது CN வந்து திஸ் இஸ் அ ஆம்ஃபிடென்ட் நியூக்ளியோஃபைல். முன்னால் ஒரு கொஷனில் பார்த்தோம், ஆம்ஃபிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன, ஆம்ஃபிடென்ட்னா என்ன, ஒன்று C அட்டாச் ஆகலாம், இல்லை N அட்டாச் ஆகலாம். ஓகே, ஸோ இதில் ரெண்டு வேரியேஷன் இருக்குது. KCN போட்டால் N அட்டாச் ஆகும், AgCN போட்டால் KCN போட்டால் C அட்டாச் ஆகும், AgCN போட்டால் N அட்டாச் ஆகும். ஸோ ஒன்று வந்து கோவலண்ட், ஒன்று வந்து அயனிக். இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து அடிக்கடி உனக்கு ஏதாவது டெஸ்ட்டில் எதாவது கேட்பா உனக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ரப் திஸ். ஸோ திஸ் இஸ் அன் ஆம்ஃபிடென்ட் நியூக்ளியோஃபைல். அதனால் வந்து நியூக்ளியோஃபைல் வரும்போது என்ன ஆகும் உனக்கு, சேம் ரியாக்ஷன். ஸோ இந்த பாண்டில் இருக்கிறது இது எடுத்துக்கும், Br மைனஸ் வெளில வந்துடும், இது ப்ளஸ், இது மைனஸ் மைனஸ், அவ்வளோதான். ஸோ இந்த இதுக்கு வந்து ப்ளஸ் வந்துடும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா ரொம்ப சிம்பிள் உனக்கு. CH3 CH2 CH2. ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா இல்லை எலக்ட்ரோஃபைலா அப்படின்றத பார்த்தீங்கனாலே உனக்கு அது தெரிஞ்சிடும் உனக்கு. ஸோ N-butyl cyanide, N-butyl cyanide, இது நார்மல் நேம், இது காமன் நேம். இது IUPAC நேமில் இந்த கார்பனையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 வரும். ஸோ பென்டேன் நைட்ரைல் அப்படின்னு வரும். சைனைடு குரூப்புக்கு பேர் வந்து நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவோம். பென்டேன் நைட்ரைல், 5 கார்பன் இருக்கிறதுனால பென்டேன்னு சொல்லிவிடுவோம், நைட்ரைல்னு சொல்லுவோம். இது வந்து N-butyl cyanide வந்து காமன் நேம். அது எனிவே ப்ராடக்ட்டுக்கு நீ எப்படி வேணாலும் நேம் வைக்கலாம், காமன் நேம்லேயும் இதில் வேணாலும் நீ எதை வைக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்கஹால் வாட்டர் ரெண்டுமே கொடுத்தான்னு சொன்னான்னா இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ நியூக்ளியோஃபைலாக தான் அது ஆக்ட் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்கஹாலை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி பேஸுன்னு நினச்சிக்கக்கூடாது. பேஸ் CN மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால, ஆல்கஹாலிக் CN மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால அது பேஸுன்னு நினச்சிக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் வாட்டர் கூட கொடுக்காமல் இருப்பான். நீ அது கொஞ்சம் அவசரத்தில் எழுதாமல் விடலாம், இல்லை சம்திங் லைக் தட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது உனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அது ஆல்கஹாலிக் CN மைனஸ்ன்னு எடுத்தேன்னா பேஸாக ரியாக்ட் ஆகும், அக்வஸாக எடுத்துட்டேன்னு சொன்னால் இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உனக்கு டவுட்டாக இருக்கிற சமயத்தில் வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் யூ ரைட் போத். அக்வஸை வச்சும் ஒரு ப்ராடக்ட்டை எழுதிட்டு இதை வச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீ எழுதிடலாம், அவ்வளோதான். ஸோ மெக்கானிசம் உனக்கு என்ன வரும் இதில், மெக்கானிசம் ஒன்றும் இல்லை, SN2 ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் தான். என்ன, KCNல இருக்கிற CN மைனஸ் வந்து இது டிசோசியேட் ஆகி CN மைனஸ் வரும் உனக்கு. CN மைனஸ் வந்து இட் வில் கம் அண்ட் புட் த எலக்ட்ரான் இன் தி ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் ஆஃப் திஸ் கார்பன். Br மைனஸ் வந்து அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துட்டு Br மைனஸ் இஸ் a வெரி குட் லீவிங் குரூப், அது வெளியில் போயிடும். ஸோ அது வெளில போகும்போது கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையானில் வந்து இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அதோட எலக்ட்ரானை போட்டு இந்த இடத்துல பாண்ட் அதை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ SN2 ரியாக்ஷனுடைய அதே மெக்கானிசம் எடுத்து இங்கே எழுத வேண்டியது தான். ஓகே, ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் கொஷின். அடுத்தது, அரேஞ்ச் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஈச் செட் இன் த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி டுவோர்ட்ஸ் SN2 டிஸ்பிளேஸ்மெண்ட்.
SN2 டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும்னு கேட்குறான் அதில். ஸோ முதல்ல நீ அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நீ எழுதிட்டேன்னா தான் உனக்கு அது தெரியும். ஏன்னா ரியாக்டிவிட்டியை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் தெரியணும், ஒன்று கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி தெரியணும், இன்னொன்று வந்து நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங்காக வீக்கான்னு பார்க்கணும், இன்னொன்று வந்து சால்வெண்ட் பொலாரிட்டி பார்க்கணும், இன்னொன்று வந்து லீவிங் குரூப் பார்க்கணும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். SN2ஓ SN1ஐயோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன, 2-bromo 2-methyl butane 2-methyl butane 4 கார்பன் இருக்குது, நம்பர் போட்டுக்கோ. ஹைட்ரஜன் நீ போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. 2-methyl 2ல் வந்து ஒரு மீத்தைல், அப்புறம் 2ல் வந்து ஒரு ப்ரோமோ. அடுத்த காம்பவுண்ட் என்ன, 1-bromo pentane 1 2 3 4 5 1-bromo pentane இங்கே வந்து 1 போட்டுட்டோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து 2-bromo pentane 1 2 3 4 5 1 2 3 4 5 2-bromo pentane எல்லாத்துக்கும் ஹைட்ரஜன் போட்டுக்கணும் நீ கார்பனில். ஸோ அதாவது ஹைட்ரஜன்னா இந்த பாண்டு, கார்பன் சுற்றி 4 பாண்டு வரணும், ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா கார்பனை சுற்றியும் 4 பாண்டு வரணும். ரிமெம்பர் தட். இப்படியே எழுதிடாத மார்க் வராது. நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது நீ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா இது வராது. இஃப் யூ டூ நாட் ரைட் யூ வில் ஃபர்கெட். யூ ஹவ் டு ரைட் ஹைட்ரஜன் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். நான் இப்போ இதில் பார்த்தேன்னா SN2 ரியாக்டிவிட்டினா என்ன, இந்த புரோமின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து 3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு இல்லையா. அப்போது இது இந்த புரோமின் வெளில போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த புரோமின் வெளில போச்சுன்னு சொன்னால், மைனஸ் போச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த புரோமின் வெளில போச்சுன்னு சொன்னால் இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பார்த்தோன்னா திஸ் இஸ் அ டெர்ஷரி கார்போகேட்டையான், திஸ் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான், திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். Secondary carbocation and carbocation attached to 2 carbon is called as carbocation. Okay, so secondary carbocation. SN2 reactivity எப்படி இருக்கும், SN2 reactivity வந்து 0 degree will have greater, followed by 1 degree, followed by 2 degree, followed by 3 degree for SN2 reaction. So அப்போ எந்த ஆர்டரில் உனக்கு வரும், this will have the maximum activity followed by this, followed by this. ஓகே, அந்த ஆர்டரில் உனக்கு அதை எழுதிக்கிறோம் SN2 reactivity. ஸோ அடுத்த காம்பவுண்ட் என்ன உனக்கு அதில் 1-bromo, so this is 1-bromo 3-methyl butane 1 2 3 4 butane நம்பர் போட்டுக்கோ. 1 2 3 4 நம்பர் போட்டுக்கோ. 1-bromo 1ல் bromine போட்டுக்கோ, 3ல் methyl போட்டுக்கோ, இன்னொரு போட்டுக்கோ. அடுத்தது 2-bromo 2-methyl butane 1 2 3 4 butaneக்கு 4 நம்பர் போட்டுக்கோ. 1 2 3 4 போட்டுக்கோ. 2-bromo 2ல் வந்து ஒரு bromine போட்டுக்கோ. 2-methyl 2லேயே ஒரு methyl குரூப் போட்டுக்கோ. சின்னா இன்னொரு சி மேலே வந்துடும் அந்த இடத்துல. அடுத்தது 2-bromo 3-methyl butane. ஸோ butane 1 2 3 4. ஸோ 1 2 3 4. ஸோ 2-bromo 2ல் ஒரு bromine போட்டுக்கோ, 3ல் ஒரு methyl குரூப் போட்டுக்கோ. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா குரூப் என்ன வரும் உனக்கு, இதில் வந்து இந்த கார்போகேட்டையான் வரும், இங்கே என்ன வரும், இங்கே கார்போகேட்டையான் வரும், இங்கே என்ன வரும், இங்கே கார்போகேட்டையான் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்போகேட்டையானில் பார்த்தோன்னா திஸ் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான், திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். இதில் பார்த்தோன்னா SN2ல் வந்து SN2 வருதுன்னு சொன்னால் இதை நம்ம செகண்டரி கார்போகேட்டையானாக வச்சுக்கலாம். பட் இது SN1 வந்ததுன்னு சொன்னால் இது ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து டெர்ஷரி கார்போகேட்டையானாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவள் SN2 கேட்டிருக்கிறதுனால நம்ம இதை செகண்டரி கார்போகேட்டையான் தான் நம்ம எடுத்துக்கணும். அதை ஸோ செகண்டரி கார்போகேட்டையானாக எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும் உனக்கு, ஸோ பிரைமரி கார்போகேட்டையான் will have the maximum activity. செகண்டரி இது வந்து இது ரெண்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உனக்கு சேமாக இருக்கும். இது வந்து இது வந்து செகண்டரி இல்லை, இது வந்து திஸ் இஸ் டெர்ஷரி இல்லையா, திஸ் இஸ் டெர்ஷரி. ஏன்னா இது வந்து 3 கார்பனோட இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி, திஸ் இஸ் செகண்டரி. அப்போ என்ன இருக்கும், primary will have more activity, followed by secondary will have more activity, followed by tertiary will have more activity. Okay, so this is the order of reactivity of SN2 based on carbocation stability. நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல SN1 and SN2 reactivity की carbocation stability base solvent nucleophile strength, solvent polarity and leaving group இதை வச்சு தான் நீ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ, சரியா. ஸோ அது வந்து ரெண்டாவது ரியாக்ஷன். அது மூணாவது ரியாக்ஷன் என்ன, 1-bromo butane 1 2 3 4 1-bromo butane. அப்புறம் 1-bromo 2,2-dimethyl propane 3 கார்பன் போட்டுக்கோ, 1 2 3 போட்டுக்கோ. 1-bromo 1ல் bromine போட்டுக்கோ, 2,2-dimethyl இங்கே ஒரு மீத்தைல் இங்கே ஒரு மீத்தைல் போட்டுக்கோ. அண்ட் தென் மூணாவது வந்து 1-bromo 2-methyl butane. ஸோ 1 butane 4 கார்பன் போட்டுக்கோ,
நம்பர் போட்டுக்கோ, 1 2 3 4 போட்டுக்கோ, 1ல் புரோமின் போட்டுக்கோ, 2ல் மித்தாயில் போட்டுக்கோ, அவ்வளோதான். ஸோ இப்போ கார்போகேட்டையானை பார்க்குறேன். நீ அடுத்தது கார்போகேட்டையான் பார்த்தா என்ன ஆகும், இந்த இடத்துல இது பக்கத்தில் இந்த கார்போகேட்டையான் நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோ, அவ்வளோதான். போட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிடும் அது. ஸோ இப்போ இதில் என்ன, திஸ் இஸ் அ ப்ரைமரி கார்போகேட்டையான், இது திஸ் இஸ் ஆல்சோ ப்ரைமரி கார்போகேட்டையான், இது பார்த்தோன்னா திஸ் இஸ் ஆல்சோ ப்ரைமரி கார்போகேட்டையான். மூணுமே வந்து ப்ரைமரி கார்போகேட்டையான். ஸோ சார் இன்னும் ஒன்று இருக்கு சார். என்னப்பா 1 bromo 3 methyl butane. 1 bromo 3 methyl butane, 4 கார்பன், 1 2 3 4, அண்ட் தென் 1 bromo, 1 2 3 4 போட்டுக்கோ. அதில் வந்து 1ல் புரோமின் போட்டுக்கோ, 3ல் வந்து கார்பன் போட்டுக்கோ. ஸோ இப்போ இதில் வந்து என்ன, இதுவும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ப்ரைமரி கார்போகேட்டையான். SN2ல் வந்து கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நடக்காது. ஏன்னா அது ஒன் ஸ்டெப்பில் நடக்கிறதுனால, கன்சர்டட் ரியாக்ஷனாக நடக்கிறதுனால இட் டசன்ட் அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. SN1ல் தான் வந்து உனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீ நோட் பண்ண வேண்டிய விஷயம். டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் SN1 and SN2, you have to see only this. SN2 is a one-step reaction, concerted reaction. Therefore, no carbocation rearrangement will take place by hydride shift or any other stabilizing effectலாம் நமக்கு வராது. ரெசனன்ஸோ வேறு எதுவும் அதில் வராது. நோ இப்போ இது எல்லாமே ப்ரைமரி. இப்போ எல்லாமே ப்ரைமரினா எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆக்டிவிட்டி தான் இருக்கும். பட் தேர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரைமரி. என்ன, இதில் பார்த்தோன்னா இங்கே பிரான்ச்சிங் இல்லை, இதில் வந்து மேக்ஸிமம் பிரான்ச்சிங் இருக்குது. இதில் பார்த்தா மைல்டு பிரான்ச்சிங் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் பிரான்ச்சிங் இருக்குது, இது தேர்ட் பொசிஷனில் பிரான்ச்சிங் இருக்குது உனக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கார்போகேட்டையான் இப்போ இது எதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை டைரெக்டாக தான் பார்த்துருக்கோம். 0 டிகிரி 1 டிகிரி அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம SN2 ரியாக்டிவிட்டி மெக்கானிசம் நான் சொல்லும்போது நீ உனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இஃப் யூ ரிமெம்பர் தட், நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரானை போடும்போது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வருதான்றதை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்லாம் பார்த்தேன்னா, இப்போ இந்த கார்பனுடைய இதில் வந்து இப்போ சப்போஸ் நான் இது இங்கே மேலே போட்டேன்னு வச்சுக்கோ, நான் கீழே போட்டதுனால உனக்கு இங்கே எப்படி இருக்குது, இப்படி மேலே போடுறேன்னு வச்சுக்கோ இந்த காம்பவுண்டு 2 இதில். ஸோ இப்போ இந்த நியூக்ளியோஃபைலை நம்ம போடும்போது இது வந்து எலக்ட்ரான் இங்கே போடும்போது தேர் வில் பி a ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இதில் இந்த காம்பவுண்டில் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் உனக்கு இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும் இந்த இடத்துல. இந்த கார்பனில் போடும்போது பக்கத்து கார்பனில் பல்கியாக இருக்கிறதுனால இருக்கும். இதில் வந்து தேர் வில் நாட் பி எனி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஒரே ஒரு கார்பன் இங்கே டேரக்ட் பின்னால் இருக்கிறதுனால இது இருக்கும். இப்போ இது பக்கத்துலேயே இது இங்கே மேலேயே இருக்கிறதுனால இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, இந்த கார்பனுக்கு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இதை போடுறதுக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தேன்னு சொன்னால் இங்கே 2 கார்பன் உனக்கு அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இன்னும் வந்து உனக்கு பீட்டா பொசிஷனில் குரூப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் எழுதிக்கோ அந்த பாயிண்ட்டை. அதாவது SN1 SN2 ரியாக்ஷனில் வந்து பீட்டா பொசிஷனில் வந்து சப்ஸ்டிடியூஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் there will be slight steric hindrance for the nucleophile to put the electron into the antibonding orbital of this carbon. ஹாலஜன் அட்டாச் இருக்கிற கார்பனுடைய ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் எலக்ட்ரானை போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகும். எப்போது பீட்டா பொசிஷனில் வந்து பிரான்ச்சிங் இருந்ததுன்னு சொன்னால். ஸோ பீட்டா பொசிஷனில் பிரான்ச்சிங்னு பார்த்தோன்னா இதில் வந்து நோ பிரான்ச்சிங். இதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் பிரான்ச்சிங் 2 இருக்குது உனக்கு. அப்போ இதில் ரொம்ப கஷ்டம் போடுறது. இதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு பிரான்ச்சிங் இருக்குது, இது கொஞ்சம் கஷ்டம். இதில் பார்த்தோன்னா தள்ளி இருக்குது, பீட்டாவில் 1 உனக்கு, பீட்டா 1 இல்லை பீட்டா 2 தான் இருக்குது. அதனால் இதில் அவ்வளோவா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் உனக்கு இருக்காது. அப்போ ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு, விச்சில் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி வரும் உனக்கு 1 bromo butane will be மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி இருக்கும், ஃபாலோடு பை 1 bromo இந்த காம்பவுண்ட் 1 bromo 3 methyl. இதில் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, 1 bromo 3 methyl இது வந்து நம்பர் 2 வரும். இது தட் இஸ் 1 will be having maximum activity followed by 2 will have greater activity and then followed by இதில் உனக்கு பிரான்ச்சிங் கம்மியாக இருக்குது, இதில் பிரான்ச்சிங் கம்மியாக இருக்குது. அதாவது 1 bromo 2 methyl. So this is 3 and then followed by this is 4 வந்து மேக்ஸிமம் பிரான்ச்சிங் இருக்கிறதுனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் உனக்கு வந்துடும். அதனால் வந்து ஆக்டிவிட்டி வந்து குறையும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டிலேயே வந்து பீட்டா பொசிஷனில் வந்து பல்கி குரூப் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் உனக்கு வரும். அந்த பாயிண்ட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து SN2 ரியாக்டிவிட்டிக்கான கண்டிஷன்ஸ். அடுத்த கொஷின், அவுட் ஆஃப் C6H5CH2Cl benzyl chloride and C6H5CHCl and then C6H5, which is more easily hydrolyzed by aqueous KOH.
அக்வஸ் KOH போடுறோம், அக்வஸ் OH போடுறோம். KOHன்னு போட்டுக்கலாம், இல்லை OHன்னு போட்டுக்கலாம். ஸோ அக்வஸ் OHனா என்ன? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் உனக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் நம்மளுக்கு என்ன க்ரைட்டீரியா? நம்மளுக்கு SN1 SN2 எதுவாக வேணாலும் இருக்கலாம். உனக்கு SN1 SN2 எதுவாக வேணாலும் இருக்கலாம். கொடுக்காத பட்சத்தில் நீ ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதை நீ எடுத்துக்கணும். 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 2 எடுத்துக்கணும், 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 1 எடுத்துக்கணும் நீ. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா இது ரெண்டுமே வந்து now this is a primary halide. This is a primary halide. ஏன்னா ஹாலஜன் attached to one carbon is attached to only one carbon இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். C6H5 இந்த மாதிரி நீ வேணால் எழுதிக்கலாம். CH2Cl எங்கே வேணாலும் நீ இதை எழுதிக்கலாம். எல்லாமே ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் இது வந்து ஒரே ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. therefore this is primary. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? C6H5 இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே CH இருக்குது, இங்கே Cl இருக்குது, அப்புறம் திருப்பி இங்கே ஒரு C6H5 இங்கே ஒன்று இருக்குது. ஸோ now this carbon is attached to 2 carbon. so therefore this is a secondary இது வரும் உனக்கு இந்த இடத்துல, செகண்டரி ஹேலைடு வரும் உனக்கு. ஸோ SN1 ரியாக்ஷன் எடுத்தேன்னு சொன்னேன்னா செகண்டரி வில் பி மோர் ஸ்டேபிள் SN1ல். SN2ல் எடுத்தேன்னா ப்ரைமரி வில் பி மோர் ஸ்டேபிள். SN2ல் எடுத்தேன்னா ப்ரைமரி வில் பி மோர் ஸ்டேபிள். நீங்கள் SN2வா 1ஆன்னு ஒன்று கொடுக்கல, பட் நம்ம SN1 எடுத்துக்கலாம், நம்ம SN2 எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் SN1 நீ எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா SN1ல் என்ன ஆகும்? இந்த Cl மைனஸ் வெளில போயிடுதுன்னு சொன்னால் இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ நவ் திஸ் கார்போகேட்டையான் கேன் அண்டர்கோ ரெசனன்ஸ். இது இங்கே இப்படி வரும், இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும், இங்கே டபுள் பாண்டு வரும், இந்த பாண்டு போயிடும். ஸோ ஐ எம் நாட் ரைட்டிங் தட் ரெசனன்ஸ். ஸோ பென்சாயில் கார்போகேட்டையான் இல்லை, நான் உனக்கு அதை எழுதிய கூட காமிச்சிடுறேன், அப்போ தான் உனக்கு தெரியும். எல்லோரும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. பென்சாயில் கார்போகேட்டையான் இஸ் வெரி ஸ்டேபிள். பென்சாயில் கார்போகேட்டையான் இஸ் வெரி ஸ்டேபிள். எப்படி? Cl வில் டேக் அப், Cl மைனஸாக வெளில வந்துடும். அப்போ இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாண்டு இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். மறுபடியும் இந்த பாண்டு இங்கே பென்சீன் ரிங்கை போட்டுக்கணும். இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆனதுனால இங்கே மைனஸ் சார்ஜ் வந்ததுன்னா மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு டபுள் பாண்டு வந்துடும். இங்கே CH2 இங்கே வந்துடும். இந்த இடத்துல இந்த கார்பன் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் எலக்ட்ரான்றதுனால திஸ் வில் டெவலப் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ வந்து இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இதுக்கு மைனஸ் வரும். இதுக்கு மைனஸ் வந்ததுன்னு சொன்னால் யூ வில் ரைட் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். 2 டபுள் சைடட் ஏரோ போட்டுக்கணும். முதல்ல சிங்கிள் பாண்டை வரைஞ்சிக்கணும். ஏற்கனவே ஃபார்ம் ஆன பாண்டை இங்கே போட்டுக்கணும். இந்த இடத்துல இந்த மைனஸ் ப்ளஸ் இங்கே பக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் இங்கே ஒரு பாண்டு புதுசாக ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ் பிகாஸ் இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இங்கே வந்துட்டதுனால திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே இது ஏற்கனவே இருக்குது, இது அடுத்த ஸ்ட்ரக்சர் இது. அப்போ அடுத்ததில் என்ன ஆகும்? இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்கே இதுக்கு மைனஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்து அங்கே பாண்டு வரும். ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்டை வரைஞ்சிக்கணும். அப்புறம் ஏற்கனவே ஃபார்ம் ஆன பாண்டு இங்கே போட்டுக்கணும். அப்புறம் இந்த மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். திஸ் கார்பன் வில் டெவலப் அ கார்போகேட்டையான் இங்கே வந்துடும் உனக்கு. ஸோ இது இங்கே போயிட்டதுனால திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? இந்த பை பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு வரும். ஸோ அப்போ இதுக்கு மைனஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? திஸ் வில் முதல்ல சிங்கிள் பாண்டை வரைஞ்சிக்கணும். சிங்கிள் பாண்டை வரைஞ்சிட்டு ஏற்கனவே ஃபார்ம் ஆன பாண்ட் இங்கே போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் வந்துடுதுன்னு சொன்னால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த CH2 ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் எலக்ட்ரான்றதுனால திஸ் வில் டெவலப் அ கார்போகேட்டையான் உனக்கு வந்துடும் அந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் த இதை எழுதிக்கோ அந்த இடத்துல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு அது மெல்ட் ஆகும் அது. ஸோ ஏதாவது ஒன்றுத்துக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஆகவோ இல்லை டைபோல் இன்ட்ராக்ஷன் ஆகவோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஒன்று போலாராக இருக்கணும். போலார் மாலிகூல்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குன்றத மாதிரி பண்ணலாம். சப்போஸ் போலாராக இல்லை, இப்போ இந்த 3 காம்பவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும் உனக்கு. இப்போது இந்த டைக்ளோரோ பென்சீன் பார்த்தீங்கன்னா 3மே ஒரே காம்பவுண்ட். இப்போ 3த்தில் என்ன பொசிஷன் மட்டும்தான் டிஃபர். அப்போ அது அப்படி எப்போ வரும்? அப்போ நீ தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து பேக்கிங், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திஸ் அனிமல். ஸோ இப்போ பேராவில் பார்த்தேன்னா பேராவில் இருக்கிற இந்த குளோரின் வந்து அரேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் ஆகும். இப்படி ஒரு மாதிரி நல்ல நெட்வொர்க்கில் அழகாக அரேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இட் வில் கெட் அரேஞ்சு லைக் திஸ். ஸோ இந்த பேக்கிங் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேக்கிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால, டைட் பேக்கிங் இருக்கிறதுனால திஸ் ரிக்வயர்ஸ்
more energy to break this packing. Whereas ஆர்த்தோ அண்ட் மெட்டாவில் பார்த்தோன்னா அந்த பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது இது பார்த்தோன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேக்கிங்காக இருக்கும், இது ரெண்டும் ஒரு ஏசிமெட்ரிக்கல் பேக்கிங்காக இருக்கும் உனக்கு. ஸோ பேக்கிங் சரியாக இல்லாததுனால சால்யூபிலிட்டியும் வந்து உனக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேரா வில் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை சால்யூபிலிட்டி பிகாஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் பேக்கிங் அப்படின்னு நம்ம அதை we will define that. ஸோ இந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எனி பேரா டைக்ளோரோ டை டெரிவேட்டிவ் வில் ஹேவ் அ சிமெட்ரிக்கல் பேக்கிங். அது ஹாலஜனாக இருந்தாலும் சரி, ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, அமீனாக இருந்தாலும் சரி, கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்தாலும் சரி, ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி, பேரா டெரிவேட்டிவ் வந்து எப்போவுமே அதனோட அரேஞ்ச்மெண்ட்டும் பேக்கிங் ஆஃப் த மாலிக்யூல்ஸும் பார்த்தோன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். அப்போது வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும் அந்த இடத்துல.